அப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடிக்கடி சோதித்து பார்த்து அதில் எவைகள் இருக்க வேண்டும் என்றும் எவைகளையெல்லாம் இருக்கக்கூடாது என்றும் மதிப்பீட்டு செய்து அவைகளின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? காரணம், அப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தும் பொழுது அவைகளில் இன்னும் சிறப்பானவைகளை கொண்டு நிரப்ப தேவன் ஆவலுள்ளவராய் இருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை வணங்குகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் நீர் விரும்புகிறபடி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ விரும்பி என்னுடன் இணைந்து ஜெபிக்கும் ஒவ்வொருக்காகவும் சமூகம் வருகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு தங்கள் வாழ்க்கையை கட்ட எழுப்ப நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். தீமையை வெறுக்கவும் சரியானதை உறுதியுடன் பற்றி கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ச்சியில் வளர்ந்து பெருகவும் கிருபை தாரும். மாம்ச பலவீனங்களும் பிசாசின் தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக என்று கட்டளையிடுகிறோம். தேவ ஆவியானவரின் ஆளுகை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.